வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். நான் போட்ட பிளான் எல்லா ருத்ராவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன் விக்ரம், இந்த தடவை நீ பிளான் பண்ணதெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. அப்புறம் எப்படி அந்த ருத்ரா ஸ்மெல் பண்ணா? இந்த குழந்தை மேட்டரை கூட டீலர் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா காவியா மேட்டர் எப்படி அவளுக்கு தெரிஞ்சது? அதுவும் காவியாவை கிட்னாப் பண்ண சொல்ற வரைக்கும் ரூபாவதிக்கு கூட பிளான் சொல்லல. அப்புறம் எப்படி ருத்ராவுக்கு தெரிஞ்சது? ஆகாஷ், அந்த சூட்கேஸ்ல இருக்கிறது ஒரிஜினல் பணமான்னு பாரு. சார், சார் என்ன மன்னிச்சிருங்க சார். நான் தான் சார் ருத்ராவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்தேன். சார் என்ன மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ். எப்படி அத்தனை வருஷம் எங்க கூட இருந்துட்டு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ண? எனக்கு வேற வழி தெரியல ஆகாஷ். சார், அந்த ருத்ரா என் பொண்டாட்டி தூக்கி வச்சுக்கிட்டு மிரட்டினா சார். அவ சொல்றத நான் கேட்கலன்னா என் பொண்டாட்டிய கொன்னுடுவேன்னு சொன்னா சார். அதனாலதான் நான் அப்படி பண்ணேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார். அப்போ உனக்கு அடிக்கடி போன் வந்தது உன் பொண்டாட்டி கிட்ட இருந்து இல்ல, என் பொண்டாட்டி கிட்ட இருந்து. ஆமா சார். அழாத, எந்திரி. இல்ல சார், நீங்க முதல்ல என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க சார். இந்த விக்ரம் கிட்ட மன்னிப்பெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது, தண்டனை மட்டும்தான். வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். சார் வேண்டாம் சார். சார் சார் நான் தெரியாம பண்ணிட்டேன் சார். சார் வேண்டாம் சார். சார் சார். விக்ரம், வேண்டாம் விக்ரம், வேணாம், விட்டுடு சார். ரொம்ப வருஷமா நமக்கு விசுவாசமா இருந்தவன் இன்னைக்கு அவன் பொண்டாட்டிக்காக இப்படி பண்ணிட்டான். விட்டுரு விக்ரம். என்னடா பேசுற? இவனால போனது வெறும் பணமா இருந்தா விட்டுருப்பேன். இவனால கிட்ட மறுபடியும் தோத்துருக்கேன்டா. புரியுது விக்ரம், ஆனா இவனை கொல்றதுனால என்ன லாபம்? ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்.